Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. ஒடிஷா முதலமைச்சர் பதவியை நவீன் பட்நாயக் ராஜினாமா செய்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் அவர் தோல்வி அடைந்திருந்த நிலையில் ஆளுநரை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 25 ஆண்டு காலமாக நவீன் பட்நாயக் தொடர்ச்சியாக அவர் ஆட்சியில் இருந்தார். மாநில கட்சியாக மிக பெரும் பலம் பொருந்திய கட்சியாக நவீன் பட்நாயக்கின் கட்சி பார்க்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா அதிக இடங்களில் வென்றிருக்கிறது. இதன் மூலம் நவீன் பட்நாயக் ஆட்சியை இழக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அவர் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். 2000ஆம் ஆண்டு முதல் நவீன் பட்நாயக் முதலமைச்சராக இருந்த நிலையில் இந்த தேர்தலில் அவர் தோல்வியடைந்ததன் எதிரொலியாக நவீன் பட்நாயக் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, 25 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்த நவீன் பட்நாயக் இந்த முறை ஆட்சியை இழந்திருக்கிறாங்க. தனது ராஜினாமா கடிதத்தையும் ஆளுநர்கிட்ட கொடுத்திருக்கிறாங்க. இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்க போகுது? பாரதிய ஜனதா இதன் பிறகு எப்ப அவங்க ஆட்சியில் அமர போறாங்க? என்ன விவரம்? இந்தியாவிலேயே நீண்ட காலம் முதலமைச்சர் பதவியில் இருந்த ஒரு சிலரில் ஒருவர் நவீன் பட்நாயக் என்பது குறிப்பிடத்தக்கது. தனது தந்தையும் பழம்பெரும் தலைவருமான பிஜு பட்நாயக் பெயரிலே பிஜு ஜனதா தளம் என்று கட்சியை தொடங்கி 2000 வருடத்திலே அவர் முதல்வராக பதவியேற்று அப்போதிலிருந்து 24 வருடங்கள் தொடர்ந்து அதே பதவியில் இருக்கிறார். இந்த அளவுக்கு நீண்ட காலம் பதவியில் இருந்தவர்கள் சிக்கிம் மாநிலத்திலே பவன் சாம்லிங் மற்றும் மேற்கு வங்க மாநிலத்திலே ஜோதி பாசு மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. வேறு எந்த முதல்வருமே இவ்வளவு வருடங்கள் தொடர்ந்து முதல்வர் பதவியிலே நீடித்ததில்லை. அப்படிப்பட்ட நவீன் பட்நாயக்கு நேற்று தேர்தல் முடிவுகள் வெளிவந்த போது மக்களவை தேர்தலிலும் பெரும் பின்னடைவு கிடைத்தது. அத்துடன் ஒரிசா மாநில சட்டசபை தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சி பிஜு ஜனதா தளம் கட்சியை தோற்கடித்து பெரும்பான்மை பெற்றிருக்கிறது. ஆகவே ஒரிசா மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கைப்பற்றுகிறது. அங்கே தர்மேந்திர பிரதான் உள்ளிட்ட அந்த கட்சியின் மூத்த தலைவர்களிலே ஒருவரை முதல்வராக பாஜக தேர்ந்தெடுக்கலாம் என பேசப்பட்டு வரும் நிலையில்தான் தோல்வியை ஏற்றுக்கொண்ட நவீன் பட்நாயக் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ஒரிசா மாநிலத்திலே ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்திருக்கிறது. அடுத்த சகாப்தத்திற்கான தொடக்கம் இன்னும் ஒரு சில நாட்களிலே நடைபெறும். பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் ஒரிசா மாநிலத்திலே யாரை முதல்வராக நியமிக்க வேண்டும் என பல்வேறு ஆலோசனைகளை நடத்த இருக்கிறார்கள். அந்த ஆலோசனைகளுக்கு பிறகு இறுதி முடிவுகள் எடுக்கப்பட்டு ஒரிசா மாநில பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கூட்டப்படும் என அந்த கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே ஒரிசா மாநிலத்திலே பரபரப்பாக பல்வேறு நடவடிக்கைகள் அடுத்த சில நாட்களிலே நடைபெற உள்ளன. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி கணபதி. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.